வணக்கம் தமிழ் உறவுகளே! இன்று நம்ம செங்கரும்பு அறுவடை செம்மையா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கரும்பு அடியில் உள்ள மண்ணை 2 பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுடணும். அப்போ தான் கரும்பும் 1/2 அடி உயரமாக தெரியும். பார்க்குறதுக்கு பவராகவும் தெரியும். அப்படியே வயலை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா கரும்புமே வெளியூர் ரேஷன் கடைக்கு போகுது. இன்றைக்கி எல்லாத்தையுமே வெட்டி லோடு ஏற்றிடுவோம். எல்லா கரும்பும் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவோம். அப்படியே நம்ம வீட்டு கோழிங்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக காலையில் உணவு தேடுறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள். அப்படின்னு கரும்பு அடியில் பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கமும் மண்ணை எடுத்துட்டோம் அப்படின்னா கரும்பை பிடுங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேலையும் சீக்கிரம் முடியும். ஏன்னா கரும்பு வேலையை இரும்பு வேலை சீக்கிரம் வேலை முடியாது. அப்படியே பரபரப்பாக வேலை போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெள்ளை சட்டை வயலுக்குள்ளே வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கரும்பை பார்வையிட வர சொல்லியிருக்காங்க. அதான் வந்தோன்னு சொன்னாங்க. கட்டி போட்ட கரும்பையும் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்தாங்க. நிற்கிற கரும்பையும் பார்த்துட்டு குறை சொன்னாங்க. கரும்பு ஷார்ட்டாக இருக்குது, எப்படி இந்த ரேட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு. மறுபடியும் என்ன பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் கவர்மெண்ட் விவசாயி நல்லா இருக்கணும்னு 38, 40ன்னு கொடுத்தாலும் வர நம்பாதவங்க 18, 20 தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு மொத்தமாக சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வைத்தறிச்சலோட கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வெறும் 18 ரூபா ஒரு கரும்புன்னு சொல்லி ரேட்டை பேசி முடித்தாங்க. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு முடிவுக்கு வாங்கப்பான சேல்ஸ் மனசு வெட்டுற இடத்துக்கு வேடிக்கை பக்கம் வந்துட்டாங்க நம்ம சார். அப்புறம் என்ன, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு டீயை போட்டு ஆஃபீஸ் இருக்க நேரில் சேரை போட்டு அப்படியே ஒரு பூஸ்டை போட்டு மின்னல் வேகத்தில் நம்ம வேலையை ஆரம்பித்தோம். பாதியிலோடு கரும்பு வெட்டியாச்சுங்க. இன்னும் பாதியிலோடு கரும்பு வெட்டணும். பாருங்கள் அவ்வளோதான் வெட்டியிருக்கு. அப்புறம் என்ன, புயல் வேகத்தில் கரும்பை பிடுங்கி போட காற்று வேகத்தில் கட்டால் கட்டிக்கிட்டு இருக்கு. கடல் வேகத்தில் அடிக்கரும்பை கழிச்சு போட வேலையோ விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. வெயிலோ நெருப்பாக கொதிக்க, வேலையோ அனலாக பறக்க தேவையான வெட்டி போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நேரமும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே லோடு ஏற்றுறதுக்கு வண்டியும் வந்துருச்சு. எப்படியோ மொத்த கரும்பையும் வெட்டி கொள்ளையை காலி பண்ணியாச்சு. அப்படியே பாருங்கள், தேவையான கரும்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 2-3 செல்ஃபியை போட்டு வண்டிக்காரனுக்கு ஃபோனை போட்டு லோடு மேலே கைத்தை போட்டு இழுத்து வரைஞ்சி கட்டிட்டு அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.